Dear students, vanakkam. Now I will go into 10th standard science unit 2 optics. So next topic, Mie scattering. So earlier classes la Rayleigh scattering la and Tyndall scattering பார்த்தோம். Next என்னோட continuity Mie scattering. இப்போ Mie ஒளிச்சிதறல். When white light falls on the water drop, all the colors are equally scattered. சரியா? ஒரு வாட்டர் ட்ராப் இருக்கு, இதில் ஒயிட் லைட்டு இன்சிடெண்ட் ஆகுது. அப்போ ஒயிட் லைட் இன்சிடெண்ட் ஆகும்போது எல்லா கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி ஸ்கேட்டர்ட் ஆகும். ஆல் கலர்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்கேட்டர்ட். Then the scattering is also called as Mie scattering. So example for Mie scattering: dust particles, smoke, pollen அப்படின்னு சொன்னால் மகரந்த தூள்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வாட்டர் ட்ராப்லெட், all are example for Mie scattering. Then Tyndall scattering. But Tyndall scattering, the scattering of light rays by the colloidal particles in the colloidal solution is called as Tyndall scattering. ஓகேவா? அப்போது ஒரு கூழ்ம துகளின் மீது கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வெள்ளொளியானது படும்போது லைட் ரேஸ் ஃபால்ஸ் ஆன் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். The scatter is also called as Tyndall scattering. For example, மார்னிங்கில் விண்டோவை ஓப்பன் பண்ணோம், சன்லைட் ஃபால்ஸ் ஆகும், சன்லைட் படும், அப்படியே டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாம் அப்படி ஃப்ளோட் ஆகும். வெஹிக்கிளுடைய ஹெட்லைட் டூரிங் ஏ நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது டூ வீலர் வெஹிக்கிளோடைய ஹெட்லைட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே டஸ்ட் பார்ட்டிக்கல் ஃப்ளோட் ஆகும். இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஏ Tyndall scattering. Okay. Then next Raman scattering. அப்போ ராமன் ஸ்கேட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த டயக்ராம் ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க. இது இன்சிடென்ட் லைட் ரே, இது ஸ்கேட்டர்ட் லைட் ரே. ஸோ இது எனி ஒன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், இன்சிடென்ட் லைட் அப்சர்வ் பண்ணி ஸ்கேட்டர்ட் ஆகும், ஸ்கேட்டர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அப்போ அக்கார்டிங் டு ராமன் ஸ்கேட்டரிங், ஸோ ராமன் என்றவர் ஃபிசிக்ஸுடைய சயின்டிஸ்ட். ஸோ நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு சயின்ஸில் ராமன் ஸ்கேட்டரிங் 1932. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, த ஸ்கேட்டோ லைட் கண்டைன் சம் additional frequencies other than that of incident frequency. The scatter light oda frequency or wavelength change ஆகும். எதை கம்பேர் பண்ணும்போது, இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை கம்பேர் பண்ணும்போது, அல்லது வேறு எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா சேஞ்ச் இன் வேவ்லென்த் ஆர் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி. இப்போது இது இன்சிடென்ட் லைட்டுடைய இன்சிடென்ட் லைட்டு, இது ஸ்கேட்டர் லைட்டு. அப்போ இதனுடைய ஃப்ரீக்வன்சி தென் இதனுடைய ஃப்ரீக்வன்சி. அப்போது இது வந்து ஸ்கேட்டர் லைட்டுடைய ஃப்ரீக்வன்சி. இந்த ஸ்கேட்டர் லைட்டுடைய ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். அப்போ சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ பாருங்கள், இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் என்னன்னு சொல்லலாம், ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆல்சோ கால்ட் எஸ் ராமன் லைன்ஸ். ராமன் லைன்ஸ். அப்போ இந்த ராமன் லைன்ஸ் ஃப்ரீக்வன்சி லோயர் தென் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு ஸ்டோக் லைன். அப்போ பாருங்கள், இந்த ராமன் லைனுடைய ஃப்ரீக்வன்சி வேல்யூ, ஸோ நியூ ஃப்ரீக்வன்சி வேல்யூ இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி விட லோவாக இருந்தால் இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டோக்ஸ் லைன். ஸோ ஸ்டோக்ஸ் லைன்
ஸ்டோக் வரிகள் அப்படின்னு சொல்லுவோம். The lines having frequency higher than the incident frequency are called anti-Stokes line. So இந்த frequency incident frequency விட இந்த spectral lines frequency, Raman lines frequency higher இருந்தால் anti-Stokes lines. ஓகேவா? அப்போ Stokes lines and anti-Stokes lines. frequency higher இருந்தால் anti-Stokes. incident frequency விட higher இருக்கணும், அப்போ anti-Stokes. incident frequency விட lower இருந்தால் Stokes lines. Okay. The next lenses. About lenses, commonly the lens is a transparent media. So transfer light ray என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா transfer ஆகும். Bounded to interface in spherical in shape. So இந்த லென்ஸ்ன்றது ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கும், லைட் ரே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஷைனி அப்பீரியன்ஸ். ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பலபலன்னு இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும். அப்போ lenses are classified into two category. So namely convex lens and concave lens. Convex lens and concave lens. The convex lens thicker in the middle, thinner at the edges. அதனுடைய சென்டரில் திக்காக இருக்கும், எட்ஜஸில் தின்னாக இருக்கும். The convex lens converging the light rays. இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஷேப்பு. ஸோ லைட் ரேஸ் இன்சிடெண்ட் ஆகுது. இன்சிடெண்ட் ஆன உடனே அட் எ பாயிண்டில் இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எல்லா லைட் ரேவும் மீட் ஆகும். ஸோ இந்த மீட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்வர்ஜிங் பாயிண்ட் ஆர் கன்வர்ஜிங் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கன்வர்ஜிங் லென்ஸ். இதை குவிக்கும் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், குவி லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸுடைய இன்னொரு பேர் தமிழில் குவி லென்ஸ். அப்போது வாட் ஆர் த டைப் ஆஃப் கன்வர்ஜிங் லென்ஸு? கான்வெக்ஸ் லென்ஸு, பை கான்வெக்ஸ் லென்ஸு. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸுடைய ஷேப்பு திக்கர் இன் த மிடில், தின்னர் அட் த எட்ஜஸ். ஸோ அதே போல் பை கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஷேப்பு. ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸோடு கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் தடிமனாக இருக்கும் பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இது பாருங்கள் பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸு. ஒன் சைடு மட்டும் சென்டரில் சரியா பிளேன் சர்ஃபேஸாக இருக்கும், அதனுடைய எண்டில் கவுடு சர்ஃபேஸாக இருக்கும். த நெக்ஸ்ட் பாசிட்டிவ் மெனிஸ்கஸ். ஸோ பாசிட்டிவ் மெனிஸ்கஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பிறை வடிவ லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பிறை வடிவ லென்ஸு. அப்போ பிறை வடிவ லென்ஸுன்னு சொன்னால் இப்போது முஸ்லீமெல்லாம் அந்த பிறை தோன்றும் ஸ்கையில். ஸோ அந்த பிறை போல் இருக்கிறதுனால இதை நம்ம பாசிட்டிவ் மெனிஸ்கஸ் பிறை வடிவ லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜென்ரலி லென்ஸுக்கும் மிரருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சார்? அப்போ மிரரை பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி ஒன் சைடு ரஃப் சர்ஃபேஸு, அனதர் சைடு ஸ்மூத் சர்ஃபேஸ். ஒரு சைடு அதாவது ரஃப்பாக இருக்கும், இன்னொரு சைடு ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ ரெஃப்ளெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே மிரரில் நடக்கும். லென்ஸை பொறுத்த வரைக்கும் டூ சைடுமே ஸ்மூத் சர்ஃபேஸ். ரெண்டு சைடும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்மூத்தாக இருக்கும். தென் டைவர்ஜிங் லென்ஸு.
அப்போ டைவர்ஜிங் லென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த லென்ஸை டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா கான்கேவ் லென்ஸை தான் நம்ம டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்கேவ். அப்போ கான்கேவை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் கான்கேவ் லென்ஸுடைய டயக்ராமு. அப்போ கான்கேவ் லென்ஸில் லைட்டு இன்சிடெண்ட் ஆகுது. அப்போ இன்சிடெண்ட் ஆன உடனே இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ளிட்டு, டைவர்ஜ்டு, ஸ்ப்ளிட் அப்பு ஆர் டைவர்ஜ்டு. அதாவது ஸ்ப்ளிட் அப். ஸ்ப்ளிட் அப்னா என்ன சார் அப்படின்னா கன்வர்ஜிங் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்டில் மீட் ஆச்சு. ஸோ இது ஒரு பாயிண்ட்லேருந்து விரிந்து செல்லும். ஸோ டைவர்ஜ் ஆர் ஸ்ப்ளிட் அப். தின்னர் இன் த மிடில், திக்கர் அட் த எட்ஜஸ். ஸோ அதனுடைய மிடிலில் தின்னாக இருக்கும், அதனுடைய மிடிலில் தின்னாக இருக்கும், அதனுடைய எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். அப்போ கான்கேவ் லென்ஸ் ஆல்சோ கால்ட் as டைவர்ஜிங் லென்ஸ். அப்போ எக்ஸாம்பிள் ஃபார் டைவர்ஜிங் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ், பை கான்கேவ் லென்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் சென்டரில் தின்னாக இருக்குது. தின் அப்படின்னா மெல்லியதாக இருக்குது, அதனுடைய எட்ஜஸில் திக்காக இருக்குது. ஸோ இந்த கான்கேவ் லென்ஸை விட பை கான்கேவ் லென்ஸு கொஞ்சம் சைஸில் பிக்கர் சைஸாக இருக்கும். தி சேம் கேட்டகரி, தின்னர் இன் த மிடில், திக்கர் அட் த எட்ஜஸ். அண்ட் பிளானோ கான்கேவ் லென்ஸ். ஓகேவா? ஸோ ஒன் சைடு பிளேன் சர்ஃபேஸ், another side curved surface. ஸோ இந்த curved surface inside curved இருக்கும். பிளானோ கான்வெக்ஸில் அவுட் சைடு curved. ஸோ பிளானோ கான்கேவில் இன்சைடு curved. அண்ட் நெக்ஸ்ட் நெகட்டிவ் மெனிஸ்கஸ். ஸோ இந்த நெகட்டிவ் மெனிஸ்கஸில் இந்த curved வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு curved. சரியா? இன்சைடு curvedஆக இருக்கும். இதுவும் மெனிஸ்கஸ் அப்படின்னா ஒரு பிறை வடிவத்தில் இருக்கிறதுனால இதை நம்ம பிறை வடிவ இதை குழி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்கேவ் அப்படின்னா குழி லென்ஸ், கான்வெக்ஸ் அப்படின்னா குவி லென்ஸ். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். we will meet to next class.